வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா. அந்த கொலைகார முகமுடி போட்டிருந்தான். ஜன்னலுக்கு வெளியே நின்று என்ன சுட பார்த்தான். நான் சத்தம் போட்டதுனால அவன் அப்படியே வெளிப்பக்கமா தப்பிச்சு ஓடிட்டான். பயப்படாத. வாங்க போய் என்னன்னு பார்க்கலாம். போ. நீங்க அந்த சைடு போங்க. நீங்க எப்படி போய் பாருங்க. ஏய், இங்க போறோம். சீக்கிரம். போலாம் வா. வாங்க இந்த பக்கம் போய் பார்க்கலாம். அங்க யாரோ மறைஞ்சிருக்கிற மாதிரியே இருக்கு. வா வா வா. ஜமீன் ஐயா பாத்தீங்க? இல்லையே. பாத்தியம்மா? நான் பார்க்கல. இந்த பக்கம் தான் சத்தம் கேக்குது. வாங்க போய் பார்க்கலாம். டேய் அண்ணன்டா. அண்ணே என்னாச்சுண்ணே? அண்ணா என்னாச்சு? அண்ணே ஐயோ என்னங்க
என்னங்க இது? இந்த பொண்ணு எதுக்குங்க சுட்டீங்க? அகிலா, நான் என்ன வேணும்னா சுட்டேன்? ஒரு உருவம் அங்க மறைஞ்சு மறைஞ்சு போச்சு. கொலைகாரன் நினைச்சு நான் அங்க சுட்டேன். அப்புறம் பார்த்தா இவளா இருக்கா. இவ எதுக்கு இங்க வந்தானே தெரியலையே. இப்ப என்னென்ன பண்றது? அந்த போலீஸ்காரி வேற இருக்காளே. சரி சரி, அந்த போலீஸ்கார் இங்க வரதுக்குள்ள இவளை இங்க இருந்து டிஸ்போஸ் பண்ணுங்க. டேய் அர்ஜுன், டேய் ஜனா, நீங்க ரெண்டு பேரும் போங்க, அவளை டிஸ்போஸ் பண்ணுங்க. அந்த பக்கம் அந்த பக்கம். என்னாச்சு? ஃபயர் சவுண்ட் கேட்டுச்சு. அது ஏதோ என்னோட கண்ணுதான். காவேரிய கொல்ல வந்தவன் அதுவும் அந்த பக்கம் ஓடிக்கிட்டு இருந்தான். நல்லா எய்ம் பண்ணி சுட்டேன், ஆனா ஜஸ்ட் எஸ்கேப், தப்பிச்சு போயிட்டான். ஆனா இந்த நேரத்துல நீங்க இங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. காவேரி அம்மாவை கொல்ல பார்த்தவன் இன்னைக்கு அவங்கள அட்டாக் பண்ண வருவான்னு கெஸ் பண்ணேன். அதனாலதான் வீட்டுக்கு வெளியே யாருக்கும் தெரியாம மறைஞ்சிருந்தேன். நான் நினைச்ச மாதிரியே அவன் காவேரி அம்மாவை அட்டாக் பண்ண வந்திருக்கான். ஆனா தப்பிச்சிட்டான். காவேரி அம்மா, இப்பவாவது சொல்லுங்க, உங்களை கொல்ல நினைக்கிறது யாரு? உங்க எதிரி யாரு? இதை நீங்க உங்க மனசுக்குள்ளேயே வச்சிருந்தா இந்த மாதிரி நடந்துட்டே தான் இருக்கும். அதனால்தான் கேக்குறேன். உங்களை பிடிக்காதவங்க உங்க எதிரின்னு யாராவது இருக்காங்களா? அத மறக்காம சொல்லுங்க. அம்மா, தயவு செஞ்சு என்னன்னு சொல்லுங்க. அசோக் மேடம், உண்மையிலே அப்படி யாருமே இல்ல. நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் சரி, என்னோட பதில் இதுதான். யார் என்ன கொல்ல நினைக்கிறாங்க, ஏன் என்ன கொல்ல நினைக்கிறாங்கன்னு எதுவுமே எனக்கு தெரியல. என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னு எனக்கே மர்மமா இருக்கு. ஐயோ, இன்னும் சொல்ல போனா எனக்கு வாழவே பிடிக்கல. அம்மா ப்ளீஸ்மா, எமோஷன் ஆகாதீங்க. எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் ப்ளீஸ். மேடம், எங்க வீட்ல என்ன நடக்குதுன்னே தெரியல. ஒரு நாள் கூட நிம்மதியாவே இருக்க முடியல. கவலைப்படாதீங்க அசோக். உங்க அம்மாவை கொல்ல வந்தவங்க இன்னைக்கு வேணா தப்பிச்சிருக்கலாம். ஆனா சீக்கிரமே அவங்க மாட்டுவாங்க. ஜமீனையா, காவேரி அம்மாவை கொல்ல வந்தவனை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சா எனக்கு சொல்லுங்க. ஓகே மேடம். வரேன் அசோக். பெரியப்பா, வீட்டுக்கு வாங்க. ஏதோ வரண்டா, போ போங்க. மாயா, மீனாவை காணோம். எங்க போனான்னு தெரியல. அவ உங்க ரூம்ல தான் இருப்பான்னு நினைக்கிறேன். நீங்க ரூம்க்கு போங்க, உங்ககிட்ட சில விஷயங்களை பேசணும். இல்ல மாயா, அவளை எங்க தேடியும் காணோம். போங்கன்னு சொல்றேன்ல. செத்தவளை இங்க வச்சிருக்கிறது நல்லதில்ல.
அது நமக்கு தான் ஆபத்து. நைட்டோட நைட்டா யாருக்கும் தெரியாம அவளை கொண்டு போய் எரிச்சிருங்க. என்ன பண்றது? அவளோட தலைவிதி. நமக்காக அவ உயிரை கொடுக்கணும்னு இருக்கு. மாயா, எனக்கு ஒரு டவுட். அப்படின்னா அவகிட்ட இருந்த என்னோட உயிர் என்ன ஆகும்? நீங்க பயப்படாதீங்க. அவ ஆன்மாவோட சேர்த்து உங்க உசுரும் வெளியேறி இருக்கும். இன்னைக்கு நைட்டே என்னோட மந்திர சக்தியால உங்க உசுர உங்க உடம்புக்குள்ள திரும்ப செலுத்திடுறேன். கூட வந்தவ எங்கன்னு மத்த 3 பேரும் கேட்டா என்ன சொல்றது? நடந்ததை எதுக்காக மறைக்கணும்? அவங்க என்னோட விசுவாசிங்க. எல்லாத்துக்கும் சம்மதிச்சு தானே இங்க வந்திருக்காங்க. அவங்கள என்ன சொல்லி சமாதானப்படுத்தணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதை நான் பாத்துக்கிறேன். இப்பவே நான் போய் அவங்கள ஆறுதல் படுத்திட்டு அப்புறமா வந்து உங்களை பாக்குறேன். ஜமீன் ஐயா, ஆ நீங்க நான் சொன்ன வேலையை சீக்கிரமா முடிச்சிட்டு வாங்க. ம் ம் ம். வாங்க போலாம். அர்ஜுன் போ. மாயா, என்னாச்சு? நான் மீனாவை கொன்னுட்டத நீ அவங்க கிட்ட சொல்லிட்டியா? ஆக்சிடென்ட்ல அப்படி நடந்துச்சுன்னு சொன்னேன். முதல்ல அதிர்ச்சி ஆனாலும் நான் சொன்னதை கேட்டு சமாதானம் ஆயிட்டாங்க. பிரச்சனை எதுவும் வந்துடாத. அதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. எனக்காக மத்த 3 பேரும் கூட உயிரை விடத்துக்கு தயாரா இருக்கிறதா சொன்னாங்க. ஆனா இனிமே அப்படிலாம் நடக்காதுன்னு தைரியப்படுத்திட்டு வந்திருக்கேன். சரி, நடந்ததை மறந்துட்டு இனி ஆக வேண்டியதை பாப்போம். சரி மாயா, காவேரிக்கு பிரியாணில பாய்சன் கலந்ததும் தலையணையை அமுக்கி அவளை கொல்ல பார்த்ததும் நான் தான் ஜனா ஒத்துக்கிட்டான். இனிமே அந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டான். அப்போ இன்னைக்கு காவேரிய கொல்ல வந்தது யாரா இருக்கும்? ஒரே மர்மமா இருக்கு. ஆனா ஒருத்தன் ஜன்னல் வழியா வந்து காவேரிய சுடும்போது ரூம்ல ஜனா தம்பி இல்லையே. அப்ப இவர் எங்க போனாரு? எனக்கு என்னவோ மரண பயத்துல இருந்து விடுபட முடியாம சின்னவர் தான் காவேரிய கொல்ல ட்ரை பண்ணிருப்பாருன்னு சந்தேகமா இருக்கு. அண்ணி, நான் பண்ணல. அண்ணி, என்ன நம்புங்க. அப்ப அந்த நேரம் ரூம்ல இல்லாம நீங்க எங்க போயிருந்தீங்க? இப்பெல்லாம் தூக்கமே வர மாட்டேங்குது. எவ்வளவு நேரம் தான் புரண்டு புரண்டு படுக்கிறது. அதான் மொட்டை மாடியில போய் நின்னுகிட்டு இருந்தேன். சத்தம் கேட்கவும் தான் நான் கீழே இறங்கி ஓடி வந்தேன். என்ன எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? என்ன நம்புங்க. அர்ஜுன், பிளீஸ் டா. காவேரிய கொல்லணும்னு நினைக்க மாட்டேன்னு நான் தான் சத்தியம் பண்ணேனே. என்ன நம்புடா. மாயா, நீ ஆச்சு சொல்லு மாயா. நீ என்ன நம்புறல்ல? என்ன மாயா? அண்ணே, அண்ணே, நீங்களாவது என்ன நம்புங்கண்ணே. அண்ணே, எல்லாரும் என்ன சந்தேகப்பட்டா உண்மையான கொலைகாரன் தப்பிச்சிருவானே. பிளீஸ் என்ன நம்புங்கண்ணே. காவேரி, நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, ஏதோ முதல்ல அறியாம தப்பு பண்ணிட்டேன். மறுபடியும் உன்னை கொல்ல முயற்சி பண்ண மாட்டேன்னு நான் தான் சொன்னேன்ல. நீயாவது என்ன நம்பு காவேரி. காவேரி, காவேரி.
ஐயோ ஐயோ ஐயோ, ஏன் என்ன யாரும் நம்ப மாட்டேங்கிறீங்க? டேய் 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 ஜனா, அமைதியாரு. நீ பண்ணல, எனக்கு நல்லா தெரியும். நான் உன்னை நம்புறேன்டா. அண்ணே, இப்பதான் எனக்கு போன உசுரை திரும்ப வந்த மாதிரி இருக்கு. தைரியமா இரு. என்ன மாயா, ஏதோ யோசனையில இருக்க? அப்படி என்ன யோசனை? நீங்க சந்தேகப்பட்டபடி காவேரியை ஷூட் பண்ண வந்தது இவர் கிடையாது. அதோட இவங்களை ஷூட் பண்ணி கொல்லணுங்கிறதும் வந்த கொலகாரனோட நோக்கமும் இல்ல. ஆமா, காவேரிய கொல்லணுங்கிறது வந்தவனோட பிளானே இல்ல. என்ன சொல்ற மாயா? அந்த கொலைகாரன் காவேரியை கொல்ல வரலன்னா அப்புறம் ஏன் இவளை பார்த்து சுடணும்? இது காவேரிக்கு போட்ட ஸ்கெட்ச் இல்ல, நான் கூட்டிட்டு வந்த அந்த 4 பேருக்குமான ஸ்கெட்ச். நீ கூட்டிட்டு வந்த 4 பேருக்கும் ஸ்கெட்ச் போடுறாங்கன்னா அப்போ அது யாரோட வேலையா இருக்கும்? இன்னுமா உங்களுக்கு புரியல? நினைச்சேன், அவதான் இப்ப போனும் பண்ணிட்டா. ஏய், உனக்கு என்ன வேணும்? என்ன அவடை ஸ்பீக்கரை முழுங்கிட்டியா என்ன? சவுண்ட் ஜாஸ்தியா இருக்கு. விழுந்த அடி அப்படியோ? ஏய் ஏய் ஏய், சத்தத்தை குறைச்சுக்கோ அவடை. முதல் நாளே ஒருத்தி காலி ஆயிட்டா, உங்களை நம்பி வந்து செத்துட்டா. அவளுக்காக ஒரு நிமிஷமாவது மௌன அஞ்சலி செலுத்தலாம்ல. அதை விட்டுட்டு இப்படி கூட்டமா கூடி எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்கீங்களே. என்ன திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி இருக்கா? ஒரு உசுர 5 பெருகி அத 4 சரீரத்துக்குள்ள புகுத்துனா அதுல ஒரு உசுறு அவுட்டு. உனக்கு ஒண்ணு தெரியுமா? அந்த மீனாவ நீ சுடல, நான் தான் செட்டப் பண்ணி உன் கிறுக்கு புத்திய நம்ப வச்சு அவளை சுட வச்ச. வந்த 4 பேர்ல இன்னைக்கு ஒருத்தி காலி. ஐயோ, அடுத்து ஒருத்தி, அதுக்கு அடுத்து இன்னொருத்தின்னு கடைசியில பௌர்ணமி அன்னைக்கு காவேரியும் காலி. பாத்தியா மாயா? நான் சொன்னா சொன்னபடி நடக்கும். நம்ப முடியலையா? நாளைக்கு மறுபடியும் பேசுவோம். அப்போ நீ முழுசா நம்புவ. வைக்கட்டுமா? நீ கத்து. டேய் டேய், மாயா, நீ சொன்னது சரிதான். அவ ஏதோ ஒரு செட்டப் பண்ணி நம்ம அத்தனை பெரிய முட்டாளாக்கிட்டா. நம்ம விரல புடிச்சு நம்ம கண்ணை குத்திட்டா. நடந்ததை பத்தி பேசி பிரயோஜனம் இல்ல, அவளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு.
உயிர் பெருக்கி பூஜையில காவேரியோட உயிரை பெருக்குன விஷயம் கூட அவளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குன்னா அவ சொன்ன மாதிரியே ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு உயிரா குறி வைப்பா. நிச்சயம் அவ செய்யக்கூடியவதான். ஆனா அவளுக்கு முந்திக்கிட்டு நாம் அவளை தடுத்தாகணும். அவளை திருப்பி அடிக்கணும். மாயா, நான் ஒண்ணுதான் மலை போல நம்பி இருக்கேன். தயவு செஞ்சு என்ன மட்டும் கைவிட்டுறாத மாயா. கெஞ்சி கேட்கிறேன் மாயா. உங்க சாவுக்கும் கனகாவுக்குமான போராட்டம் அல்ல, இது எனக்கும் கனகாவுக்குமான யுத்தம். என் முழு சக்தியை கொடுத்தாவது இதுல நான் ஜெயிப்பேன். உங்களை நான் அவகிட்ட இருந்து காப்பாத்துவேன். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.